நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரோஜர் ஃபெடரருக்கு ஹால் ஆஃப் ஃபேம் கௌரவம். ஸோ சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர் தான் ரோஜர் ஃபெடரர். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ரோட்லேண்டில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற அமைப்பு ஹால் ஆஃப் ஃபேம் கௌரவத்தை வந்து வழங்கி இருக்காங்க. ஸோ 2026 ஆண்டுக்கான பட்டியலுக்கு ஃபெடரர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ 2025 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மரியா ஷரபோவா, பாப், அதே மாதிரி மைக் பிரையான் இவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த வருடம் 2026 ஆண்டுக்கான அந்த ஹால் ஆஃப் ஃபேம் விருது யாருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த விளையாட்டு வீரர் ஃபெடரர் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது டென்னிஸ்ல இருக்கக்கூடிய அந்த வீரருக்கு வழங்கக்கூடிய ஒரு கௌரவம். ஸோ 2022 ஆண்டில் ஓய்வு பெற்ற ஃபெடரர் அந்த விளையாட்டின் வரலாற்றில் ஜிம்மி கார்னர்ஸுக்கு பிறகு அதிக டூர் நிலை பட்டங்கள் வென்றவராக இருக்கிறார். அதே மாதிரி 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வென்ற முதல் வீரரான ஃபெடரர் 28 மாஸ்டர்ஸ் பட்டங்களும் வென்றிருக்கிறார். அதே மாதிரி இது தவிர தனது உச்ச ஃபார்மில் இருந்த போது ஏடிபி வரிசையில் உலகின் நம்பர் 1 வீரராக தொடர்ந்து 237 வாரங்களுக்கு 2004 முதல் 2008 நீடித்த சாதனை வந்து இவர் வந்து பெற்றிருக்கிறார்.